அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான். அது அறிவுன்னு சொல்லிடுவியா? போட்டு குழப்பிக்காத. அது வந்து எப்படி? அது வந்து தமிழ் படி. இங்க பாரு உன் தாய்மொழியை இங்க பாரு. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். எல்லா நாடும் மேடின், ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? உன் தாய்மொழி கல்வி, தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். போட்டு குழப்பிக்காத. ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம். போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா? பிரெஞ்சு கத்துக்கிட்டு அகதியா போனோமா? நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான். போய் சேர்ந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டானா? ஹிந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா? ஆங்கிலம் அறிவின் பேசிட்டு இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது. உருவாகல, இருக்குது. என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ? என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்லல. 500க்கு மேற்பட்ட கலை சொற்கள், உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு. என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன். என்னுடைய பேச்சு ஒரு எஸ் சேர்த்து ஸ்பீச். என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு. என்னுடைய கொல் ஒரு இக்கில். என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான். என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி. என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்கு என்ன இருக்குது? நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாக்கிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட்.